கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்று நாம் ஆபிரகாம் குறித்தும் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்த அந்த இஸ்ரவேல் தேசத்தை குறித்தும் விவாதிக்க போகிறோம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்த நிலத்தில் இன்று இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள். அதில் இன்று போர் நடந்து கொண்டிருக்கிறது. எதனால் இந்த போர் நடக்கிறது? இந்த போருக்கும் அங்க இஸ்ரவேல் தேசத்தினுடைய எதிரி நாடுகளாய் இருக்கிறவர்களுக்கும் என்ன சம்பந்தம், எதனால் இந்த போர் நடக்கிறது என்பதை நாம் இன்று ஆய்வு பண்ணி பேசப் போகின்றோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனீசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரியரும் ரெப்பாமியரும் எரோமியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். இதான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்த நிலம். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அந்த நிலம் இஸ்ரவேல் வசமாகத்தான் இருக்கிறது. அதில் இடைப்பட்ட காலங்களில் பல ராஜ்யங்கள் அந்த தேசத்தை அரசாண்டது உண்டு. அதில் ஆண்டவர் பழைய உடன்படிக்கையில என்ன சொல்றாருன்னா, உனக்கும் உன் தேசத்திற்கும் இந்த தேசம் உன்னுடைய சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுத்தேன்னாக்கா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கொடுக்க போறேன், இன்னொருத்தர் வருவாங்க, அதெல்லாம் அவர் சொல்லல. கொடுத்தேன்னா கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொன்னா, இவர்கள் வருகிறாங்க. தாவீது ராஜா அந்த தேசத்தை அரசாளுகிறார். தாவீது ஒரு யூத வம்சத்திலிருந்து வருகிறவர். தாவீது ராஜா 40 ஆண்டு காலம் அரசாளுகிறார். அவருடைய பிள்ளை சாலமோன் அவர் ஒரு 40 ஆண்டு காலம் அரசாளுகிறார். அதுக்கப்புறம் எகோபியாம் இவர்கள் எல்லாம் அந்த தேசத்தை அரசாளுகிறார்கள். அதுக்கப்புறம் தான் அலெக்சாண்டர் வருகிறார். அலெக்சாண்டர் இஸ்ரவேல் தேசத்தை அரசாளுகிறார். அவர் சில ஆண்டுகள் அரசாண்டுட்டு அவரு போயிடுறாரு. அவருடைய தளபதிகளும் அரசாளுகிறார்கள். அதுக்கப்புறம் தான் பைசாந்திய பேரரசு, ரோம பேரரசு அந்த தேசத்தை ஆளுகை செய்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அவர் பிறந்து அங்க வளர்ந்து அவரு ராஜாவாக பிறக்கிறார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டதுனால அன்றைக்கு இருந்த ராஜா ரோம சக்கரவர்த்தி அவர் என்ன செய்கிறார், குழந்தையிலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தை அழிக்க வேண்டும் என்று அவருடைய போர் சேவகர்களெல்லாம் அனுப்புகிறார். அவர்கள் தேடி பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எகிப்துக்கு செல்கிறார். எகிப்திலிருந்து அவர் சிறுவனா இருக்கும்போது திரும்ப அந்த ராஜா இருந்த உடனே திரும்ப அவர் எருசலேமுக்கே வருகிறார். எருசலேமில் அங்கேயே வளர்கிறார், வாழ்கிறார். அங்கதான் அவருடைய அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் செய்கிறார். அதுக்கப்புறம் அவர் 30 வயசுல தான் அவர் ஞானஸ்தானம் எடுத்து யோர்தான் நதியில தான் ஞானஸ்தானம் எடுக்கிறார். இந்த யோர்தான் நதியில ஞானஸ்தானம் எடுத்து அதுக்கப்புறம் மக்களுக்கு பிரசங்கம் செய்கிறார். ஆண்டவருடைய நாமத்தை குறித்து அவர் பிரசங்கம் செய்கிறார். மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று புதிய உடன்படிக்கையின் கட்டளைகளும் சொல்லுகிறார். வியாதிகளை குணப்படுத்துகிறார். மக்களுக்கு அதிசயங்களையும் செய்கிறார். இத்தனையும் செய்து அவருடைய காலத்துக்கு அப்புறம் அது வரைக்கும் அந்த தேசத்திலேயோ மற்ற எங்கேயுமே போர் இருந்ததே இல்லை. உலக வரலாற்று நூல்களை படிக்கும்போது உலகத்தில் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடியும் போர்கள் நடந்திருக்கிறது. அவர் மரித்த பிறகும் அநேக போர்கள் நடந்திருக்குது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த 33.5 வருஷம் வரைக்கும் அந்த மத்திய கிழக்கிலும் சரி மற்ற எங்கேயும் போர் இருந்ததாக நாங்கள் படித்த வரலாறுல இதுவரை நாங்கள் பார்க்கவில்லை. அதுதான் அவருடைய சமாதானத்தின் தேவன் என்றுவார்கள். அவர் பிறந்ததுனால அந்த பூமியில சமாதானம் இருந்தது. அவர் இறந்து உயிர் தேர்ந்து பிதாவினிடத்தில் போய் வலது பரிசத்தில் உட்கார வரைக்கும் அங்கு அதுக்கப்புறம் தான் போர்கள். அதுக்கப்புறமும் ரோம சாம்ராஜ்யம் தான் ஆண்டு கொண்டு இருக்கிறது. அவர்கள் கிட்டத்தட்ட 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அவர்கள் ரோம பேரரசு ஆண்டு கொண்டு இருக்கும்போது அப்போதுதான் இஸ்லாமிய இறை தூதர் என்று சொல்லப்படுகிற நபிகள் நாயகம் அவர்கள் பிறக்கிறார். அவருடைய பிறந்து அவருக்கு 25-30 வயது ஆகும்போது அதுக்கப்புறம் தான் அவரு
அங்கே நிறைய போர்கள்லாம் நடக்குது. யூதர்கள் வந்து ரோம பேரரசுக்கு பயந்து அவர்களுடைய அந்த கொடுமையான செயல்கள்னால அவர்கள் பயந்து எங்கே செல்கிறார்னா மதீனாவுக்கு செல்கிறார்கள். மதீனாவில் அநேக யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய இறைத்தூதர் அங்கு அவர் ஆண்டவர் குறித்து அவர் பிரசங்கம் பண்ணும்போது அவருக்கு அங்கே எதிர்ப்புகள் அதிகமாகும் போது அங்கிருந்து அவர் மதீனாவுக்கு வருகிறார். மதீனாவில் வந்து யூதர்கள் அதிகமும் குரோஷிகள் கொஞ்சமாக இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் தான் அங்கேயும் சில போர்களை உருவாக்கி அங்கேயும் பிரச்சனைகள் உருவாகி அங்கிருந்தும் யூதர்கள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். நபிகள் நாயகம் பிறப்பதற்கு முன்பிருந்தே அங்கே யூதர்கள் வாழ்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அங்கே பிரச்சனைகள் உருவாக்கி அங்கே சண்டைகள் ஆகி போர்கள் ஆன போது அங்கிருந்து யூதர்கள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். திரும்ப அவர்கள் இஸ்ரேல் தேசத்தையும் அதை சுற்றி உள்ள எல்லா தேசங்களையும் வந்து குடியமர்கிறார்கள். அதுக்கப்புறம் தான் வந்து இவர்கள் வருகிறார்கள். யாரு? நபிகள் நாயகம் அவர்கள் மரணத்துக்கு பிறகு உமர் என்பவர் ஆட்சிக்கு வருகிறார் கலீஃபாவாக. அவர் வந்து என்ன செய்கிறார்? இஸ்ரேல் மீது படையெடுக்கிறார். இஸ்ரேல் மீது படையெடுத்து அவர் அங்க ஆட்சி செய்யும் போது அப்போதுதான் இஸ்லாமியர்கள் என்பவர்கள் வருகிறார்கள். அங்கு இஸ்லாமியர்கள் குடியமர்த்தப்படுகிறார்கள். இஸ்லாமியர்கள் குடியமர்த்தப்பட்டு அங்கு இஸ்லாமியர்கள் வாழும் காலத்துல அங்கு வந்து தங்கியவர்கள் தான் இஸ்லாமியர்கள். அவர்கள் அப்படியே அங்கேயே இன்னும் சில ஆண்டுகள் வாழும்போது அன்னத்துக்கு 10வது நூற்றாண்டு வருகிறது. 9வது நூற்றாண்டிலும் 10வது நூற்றாண்டிலும் இடைப்பட்ட காலத்தில் தான் இப்ப இருக்கிற அந்த அல் அக்ஸா மசீதி கட்டப்படுகிறது. அந்த அல் அக்ஸா மசீதி கட்டும் காலத்துல அதை கட்டி அங்க முடிவடைஞ்சு பேரு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு சிலுவை போர் உருவாகுது. சிலுவை போர் ஏன் உருவாகுதுன்னா, கிறிஸ்தவ நாடுகள்ல ஐரோப்பாவில் நாடுகள் இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, நம்மளுடைய ஆண்டவருடைய புனித ஸ்தலமான ஜெருசலேம் நகர்ல நம்ம போயிட்டு புனித யாத்திரை பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் போறாங்க. எல்லாரும் போகும்போது அங்க என்ன நடக்குதுன்னா, இஸ்லாமியர்கள் வந்து கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் அங்க வந்து இரண்டாம் தர குடிமக்களாக நடத்துகிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கு யூதர்களுக்கு அங்கு இரட்டை வரி, மற்ற இஸ்லாமியர்களுக்கு அங்க வரி இல்லை. அதே போல் இஸ்லாமியர்கள் வந்து மெயின் ரோடு பெரிய தெருக்களில் வந்து கடை வைத்துக் கொள்ளலாம், அவர்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அந்த உரிமை இல்லை. அதே போல் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் மக்கள் குடியிருக்கிற வேறொரு பகுதியில சந்துக்களில் சின்னதா கடை கட்டிக்கலாம். வீடுகள் கூட பெருசா கட்ட முடியாது. இத்தனை அடக்குமுறைகளை அன்னைக்கு யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சந்தித்தார்கள். இதை புனித யாத்திரிகர்களாக வந்த பைசாந்திய பேரரசில் இருந்த கிறிஸ்தவர்கள் ரோம பேரரசில் இருந்த கிறிஸ்தவர்கள் ஐரோப்பா நாடுகளிலிருந்து அலையலையாக அவர்கள் வரும்போது இத்தகைய சூழ்நிலைகளை அவர்கள் பார்க்கும்போது அவர்களுக்கு வந்து வருத்தம் ஏற்படுகிறது. இது சபைகள் மூலமாக போப்பாண்டவருக்கு சொல்லப்படுகிறது. போப்பாண்டவர்களுக்கு சொல்லப்படும் போது அங்க உள்ள மத தலைவர்கள் என்ன செய்யறாங்கன்னா போர் அறிவிக்கிறாங்க. போர்னா இன்றைக்கு மாதிரி போர் பெரிய ஆயுதங்கள்லாம் இல்லை. அவர்கள் கையில் கிடைத்த மற்ற பொருட்கள், கத்தி, மற்ற என்னென்ன பொருட்கள் கிடைக்குமோ அதெல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு அமைப்பாக இல்லாம, ஒரு இராணுவ கட்டமைப்பு இல்லாம அவர்கள் விருப்பம் போல கூட்டம் கூட்டமாக போயிட்டார்கள். அதுல நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து பாதிக்கப்பட்டார்கள். அங்கு உள்ள யூதர்களையும் இவர் கிறிஸ்தவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் தான் யூதர்களை எதிர்த்ததும் கூட அழிச்சதும் கூட. அந்த காலகட்டத்தில் இஸ்லாமியர்களும் அழிந்தார்கள். எல்லாரும் அங்க மதத்தினால் ஏற்பட்ட சண்டையினால் தான் எல்லாரும் மடிந்தார்கள். இன்றைக்கும் அதுதான் நடந்து கொண்டு இருக்குது உலகம் முழுவதும். அன்றைக்கு அந்த சிலுவை போர்னால பல லட்சக்கணக்குன்னு சொல்லலாம், எல்லாரையும் கணக்கிட்டுமானால் லட்சக்கணக்கு மக்கள் இறந்தார்கள். அந்த இறப்புக்கு காரணம் அங்க உள்ள அந்த ஆட்சி முறை தான். அந்த ஆட்சி முறையில் அவர்களும் மதத்தை பரப்புவதற்காக வாள் எடுத்து சண்டை போட்ட வரலாறுகள்லாம் உண்டு. ஆனால் அவர்களை கேட்டால் மறுப்பார்கள். ஆனால் அது எப்படியோ அது ஒரு புறம் இருக்கட்டும். அங்கே சிலுவை போர் வீரர்கள் அலையலையாக போகும்போது இது வந்து 1 ஆண்டு 2 ஆண்டு நடக்கவில்லை. இந்த போர் 200 ஆண்டுகள் தொடர்ச்சியாக நடந்த போர். தொடர்ச்சியானா ஒரு நாள் விடாமல் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு தான் நடந்தது. அதுக்கப்புறமும் ஒரு 100 ஆண்டுகள் போர் நடந்தது. இன்னைக்கு நடக்கிற போர்களும் அதனுடைய தொடர்ச்சி என்று தான் சில வரலாற்று வல்லுநர்களும் ஆசிரியர்களும் சொல்றாங்க. அன்றைக்கு நடந்த சிலுவை போரினுடைய தொடர்ச்சி தான் இதுவும் அப்படின்றாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றதை நம்ம அப்புறம் அதை பற்றி தியானிப்போம். இது போல போர்கள் நடக்கும்போது
10ஆம் நூற்றாண்டு 12 13ஆம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட வந்துருச்சு. அந்த காலகட்டத்தில் ஒட்டமன் துருக்கியர்கள் அங்கு ஆட்சிக்கு வருகிறார்கள். அவர்கள் படையெடுத்து நாடுகளை பிடித்து கொண்டு வரும்போது அவர்களுடைய ஆட்சி வருது. ஒட்டமன் துருக்கியர்களை சொல்லணும்னா அவர்கள் ஒரு கொடுமை. அவர்கள் என்னன்னாக்கா, துருக்கி என்பது இயல்பாகவே அது ஒரு இஸ்லாமிய நாடு அல்ல, அது ஒரு கிறிஸ்தவ நாடு. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலர்கள் 9 சபைகளுக்கு மேலே 7 சபைகள் அங்குதான் கட்டுகிறார்கள். அந்த 7 சபைகள்ல துருக்கியில தான் கட்டுறாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தா அது அத்தனையும் மசூதிகளா இருக்குது. அவர்கள் துருக்கியர்கள் யார் என்றால், அவர்கள் உஸ்பெகிஸ்தான், கர்கிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் இது மாதிரி பகுதிகளில் இருந்த வந்தவர்கள் அவர்கள். அவர்கள் மங்கோலிய இனக்குழுவிலிருந்து வந்தவங்க. அதிலிருந்து ஒரு இனத்திலிருந்து பல குழுக்கள் இருக்குது. இன்னைக்கு நாம பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம். அது மாதிரி ஒரு இனக்குழுவிலிருந்து வந்தவங்க அவங்க. அவர்கள் பெரிய ஒரு சாம்ராஜ்யமா இந்த தேசங்கள் எல்லாம் பிடிச்சி அங்க உள்ள கிறிஸ்தவர்கள் எல்லாம் இந்த ஒரு 19ஆம் நூற்றாண்டிலே 18ஆம் நூற்றாண்டு முடிவிலையும் 19ஆம் நூற்றாண்டிலையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்க 15 லட்சம் கிறிஸ்தவர்களை அவர்கள் கொலை செய்தார்கள். 15 லட்சம் கிறிஸ்தவர்கள் அந்த தேசத்திலிருந்து எப்படி கொடூரமாக கொலை செய்தார்கள். வனாந்தரத்தில் பாலைவனம், வெப்பம் அதிகமான பாலைவனத்தில் பெண்களையும் ஆண்களையும் குழந்தைகளையும் நிர்வாணமா துரத்தி அவர்கள் எல்லாம் அர்மேனியாவுக்கும் அந்த பக்கம் இருக்கிற இஸ்ரேலுக்கும் மற்ற நாடுகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு போய் மிச்சம் மீதி இருந்தவங்க இப்போது வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அது மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு கொடுமை செஞ்சவங்க. ஆனா இன்னைக்கு இஸ்ரேலுக்காக அவர்கள் கொடுக்குற குரல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீதிமான்கள் மாதிரி பேசுறாங்க. அது எதுவும் உண்மை இல்லை. வரலாற்றை எல்லா மக்களும் நன்கு அறிஞ்சு கொள்ள வேண்டும். சரி எது தப்பு எதுன்றதை எல்லாரும் அவங்களுடைய மனசாட்சி தொட்டு பார்க்க வேண்டும். கிறிஸ்தவர்களை 15 லட்சம் பேர் கொன்றவர்கள், அதுவும் கொடூரமான முறையில் கொன்றவர்கள். போரில் இறப்பது, மனிதன் இறப்பது யாரும் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. இப்போ நடக்கிற காசா போரையும் நம்ம விரும்பவும் இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, சரி என்று நம்ம சொல்லவில்லை. ஆனாலும் அவர்கள் ஈவு இறக்கமற்ற நிலையில மக்களை கொன்றுது. ஆனால் அவர்கள் இன்றைக்கு நியாயத்தை பேசுவார்கள். அதுதான் நமக்கு இவர்களெல்லாம் நியாயம் பேசுகிறார்கள் என்று தோன்றுது. அதுபோல அந்த காலகட்டத்தில் ஒட்டமன் பேரரசு தான் இன்னைக்கு ஒட்டமன் பேரரசில் இருக்கிற துருக்கியில் இருக்கிற கான்ஸ்டன்டினோபிள் ஒரு கிறிஸ்துவ ஆலயம். இதை யாரும் இன்னைக்கு துருக்கியும் மறுக்காது, உலகமும் மறுக்காது. வரலாற்றில் அதுதான் இருக்கு. அது ஒரு கிறிஸ்தவ பெரிய ஆலயம். அன்றைக்கு பெரிய ஆலயம் எதுன்னா அதுதான். அந்த ஆலயத்தை அவர்கள் மியூசியமாகவும் லைப்ரரியாகவும் மாற்றி இன்றைக்கு கடைசியில் அவர்கள் வழிபாட்டு தலமாக, இஸ்லாமிய வழிபாட்டு தலமாக இன்று மாற்றி வைத்திருக்கிறார்கள். அது ஒரு நாளைக்கு அவர்கள் ரோம பேரரசு கண்டிப்பாக பிடிக்கும் ஒரு காலகட்டம் வரும். அப்படியாக சில செய்திகளும் இருக்கு. அது இருக்கட்டும், அது ஒரு புறம் இருக்கட்டும். இது போல இவர்கள் எல்லா தேசங்களிலும் நாடு பிடித்தவர்கள் அங்கங்கே தங்கி எங்களுடைய நாடு என்று சொந்தம் கொண்டாடுகிறார்கள். ஆங்கிலேயர்கள் உலகம் முழுவதும் பிடித்தார்கள். ஆனால் எந்த நாட்டையும் தான் நாடுன்னு சொந்தம் கொண்டாடியதே இல்லை. எல்லா நாட்டையும் விட்டுட்டு அவங்களுடைய பூர்வீக தேசத்துக்கு வந்தவர்கள் தான். நம்ம தேசத்தையும் ஆண்டார்கள், ஆனால் அவர்கள் தேசத்துக்கு சென்று விட்டார்கள். அவர்களுடைய கிறிஸ்துவ வேத வழியை இங்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதில் சில மக்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி இருக்கிறார்களே தவிர இங்கு எந்த ஆங்கிலேயர்கள் இங்கு இன்றும் எங்களுடைய இடம் அது நல்லா சொன்னதில்லை. அதுபோல அவர்கள் இங்கு இல்லை, உலகத்திலே நிறைய நாடுகளை அரசாண்டார்கள். யாரும் எங்கள் தேசம் என்று சொன்னதே இல்லை. ஆனால் இவர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, எருசலேமில் அரசாண்ட காலத்துல அவர்கள் அங்கே தங்கி இருக்கும்போது அவர் எல்லா ஆட்சி காலத்திலும் ஒரு குறிப்பிட்ட சதவீத யூதர்கள் இஸ்ரேலில் இருந்து கொண்டுதான் இருந்தார்கள். கிறிஸ்தவர்களும் இருந்து கொண்டிருந்தார்கள். ஏன் ஒட்டமன் துருக்கியர் ஆட்சி காலத்தில் அங்க கிறிஸ்தவர்களும் இருந்தார்கள், யூதர்களும் இருந்தார்கள். கடைசியா ஒட்டமன் துருக்கியும் வீழ்ச்சி அடையுது. ஆங்கிலேயர்கள் ஆட்சி அங்க வருகிறது. எங்க இஸ்ரேலில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி வரும்போது, 2ஆம் உலகப் போர் வரும்போது ஆங்கிலேயர்கள் ஆட்சி இருந்து 2ஆம் உலகம் போரும் முடிய போகுது. அவர்கள் என்ன செய்கிறார்கள், எல்லா நாடுகளுக்கும் அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா நாடுகளுக்கும் சுதந்திரம் கொடுக்கும்போது இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற விஞ்ஞானி அவர்கள் இஸ்ரேல் தேசத்தில் இருந்த யூதர்கள் அவர்கள் ஆங்கிலேயர்களுடைய இதில் போரும் பண்ணியிருக்காங்க. இராணுவத்தில் அவர்களுக்கு பெரும் உதவியெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஆயுதங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. இத்தகைய செயல் செய்யும்போது அவர்கள் ஆங்கிலேய அரசிடம் கொஞ்சம் உரிமையோட, நாங்கள் உங்களுக்கு பெரிய உதவியாளராக இருந்திருக்கிறோம், எங்களுக்கு எங்கள் தேசம் தாய் தேசம், அது பூர்வீக தேசம், உலகமெங்கும் நாங்கள் இருந்தோம், ஆனாலும் எங்களுடைய தாய் தேசத்துக்கு நாங்கள் போனோம், எங்களுக்கு அந்த நாடே எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது
ஆங்கிலேய அரசாங்கம் அதுக்கு ஒற்றுக்கொள்கிறது. ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஒரு தேசத்தை கொடுக்கும்போது இஸ்லாமியர்கள் அங்கே வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே உள்ளவங்க அப்பயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது என்ன செய்கிறாங்கன்னா, அதை பங்கீட்டு நிலையில் கொண்டு வர்றாங்க. ஐநா சபை மூலயமா அதை பிரிக்கிறாங்க. பிரிக்கும்போது இஸ்ரேலுக்கு ஒரு பகுதியும், யூதர்களுக்கு யூதர்களுக்கு ஒரு பகுதியும், இஸ்லாமியர்களுக்கு ஒரு பகுதியுமாக அதை பிரித்து கொடுக்கும்போது அவர்கள் வந்து 1948 மே மாதம் நடக்குது இந்த சம்பவம். அப்போது இஸ்லாமியர்கள் அதை எதிர்க்கிறார்கள். இஸ்ரவேல் ஏற்றுக்கொண்டது இங்கு கவனமாக பார்க்க வேண்டும். எல்லாம் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்களிச்சாரு, அந்த தேசம் அவங்களுக்கு கொடுத்தாங்க. இது வந்து இஸ்ரவேல், இது மட்டுமல்ல, லெபனானும் இஸ்ரவேல் தான், சிரியாவில் ஒரு 30% இஸ்ரவேலு, ஜோர்டான் இஸ்ரவேலு, ஈராக்கு இஸ்ரவேலு. அதான் அந்த நதியை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. அதே போல வந்து எகிப்து நைல் நதியிலிருந்து வருது. இது மேல பெரிய ஒரு தேசம்தான் இஸ்ரவேல். ஆனால் இன்றைக்கு இருக்கிறது அவருக்கு ஒரு சின்ன தேசத்தில் இருக்கிறார்கள். அதை வந்து இவர்கள் வந்து பிடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அதில் அன்றைக்கே இஸ்ரவேல் சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டதுன்னா இஸ்லாமியர்களிட்டிருந்து இவர்கள் வாங்கவில்லை. இல்லை, மற்றபடி இது தரிசாக்கி போய்விட்ட நிலம், அது மண்மூடாக்கிட்டு போயிட்டாங்க. யாரு? ஒட்டமன் துருக்கியர்கள் மரங்களை வெட்டி காடுகளை அழிச்சு எல்லாத்தையும் அழிச்சு மண்மூடாக்கிட்டாங்க இஸ்ரவேல் தேசம். அப்படி அழிக்கப்பட்ட தேசத்தை இன்றைக்கு சொர்க்கலோகமாக மாற்றியவர்கள் யூதர்கள். ஆனால் நாங்கள் தான் ஆதியில் இருந்தோன்றவங்க அவங்க தேசத்தை போய் பாலஸ்தீனன்றவங்க, பாலஸ்தீன்ன்றது அலெக்சாண்டர் வச்ச பேர், இவங்க பேர் இல்லை, அது அரபு மொழியும் அல்ல, அது வந்து கிரேக்க மொழி. அது அதே போல் வந்து பாலஸ்தீன்ன்றது வந்து எந்த குரான் நூலிலையோ இஸ்லாமிய நூல்களிலோ எதிலையுமே பாலஸ்தீன் குறிக்கப்படல. ஆனால் நீங்கள் குரானில் எடுத்து பார்த்தீங்கன்னா பல தடவை இஸ்ரவேலை பற்றியும், யாக்கோபை பற்றியும், இயேசு கிறிஸ்த பற்றியும், இயேசு கிறிஸ்துடைய தாயாகிய மரியாள் அம்மையார் பற்றியும் அநேக தரங்கள் குரானில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பாலஸ்தீனை குறித்தோ, பாலஸ்தீனில் இப்படி ஒரு அலெக்சா மசூதி வரும், நீங்கள் அங்கே தான் போய் வழிபடணும், அது உங்களுக்கு 3வது புனித ஸ்தலம்னோ எந்த கோட்பாடும் இல்லை. அவர்கள் கூறுவதெல்லாம் அலெக்சா மசூதி எதுக்காக என்று அவர்கள் கூறுகிறார்கள்னா, நபிகள் நாயகம் அங்கே ஒரு நாள் ஒரு இரவு வந்து தொழுகை பண்ணிட்டு போனார், எல்லா இறைத்துதீரம் பார்த்தாருன்றதுக்காக அவர்கள் சொல்கிறது. அப்படி பார்த்தாக்கா இயேசு கிறிஸ்து இமயமலை போயிருக்காரு, சைனாவுக்கு வந்திருக்காரு, நல்லா ஒரு தேரி இருக்கு. அதுக்காக வந்து சைனா எங்களுக்கு வேணும், இந்தியா எங்களுக்கு வேணும்னு கோர முடியுமா? அது வந்து அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஏற்கனவே 2 வழிபாட்டு தலங்கள் பரிசுத்தமானது, புனிதமானது என்று எல்லா தேசங்களிலிருந்தும் எல்லா இஸ்லாமியர்களும் மெக்கா மெதினா பயணம் பண்றாங்க. வருடத்துக்கு ஒரு முறை புனித பயணம் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது மூன்றாவது ஒரு தலம் என்ன, அவர்களை வந்து அவர்களுடைய சாலமோன் ராஜா கட்டிய அந்த இறை வழிபாட்டு தலத்தை தேவனுடைய ஆலயத்தில் திரும்ப அவர்கள் கட்ட விடாமல் அதை தடுத்துக்கின்னு, அதை எதிர்த்துன்னு அப்பப்போ போய் அங்கே தற்கொலை தாக்குதல் பண்ணுறது, குண்டு வைக்கிறது, பள்ளியில் குண்டு வைக்கிறது, பேருந்தில் குண்டு வைக்கிறது, இதெல்லாம் வச்சாக்கா இஸ்ரேலுக்கு அமைதியாக இருப்பாங்களா? இவங்க அவங்கள அடிக்கும்போது இப்படி தான் பிரச்சனைகள். இவர்கள் அமைதியாக வாழ நினைத்திருந்தால் நிச்சயமாக சாத்தியப்பட்டிருக்கும். இவர்கள் அந்த மசூதியை திரும்ப எடுக்கணுன்றதுனால தான் இது மாதிரி தற்கொலை தாக்குதல்களும், பள்ளியில் வெடிகுண்டு வைப்பதும், பேருந்தில் வெடிகுண்டு வைப்பதும், தனிமையில காவல் காக்கிற இராணுவ அதிகாரிகளையும் பெண்களையும் கடத்தி கொலை செய்வதும், அவர்களை வன்புணர்வு செய்வதும், இத்தகைய கோர செயல்கள் செய்வதனால் இஸ்ரேல் வந்து இனி நாம் அமைதியாக இருப்பது சரியல்லைன்னு சொல்லிதான் அப்பப்போ அவர்களை அடிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. அவங்களும் திருப்பி தீவிரவாத தாக்குதல் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ நடந்த தாக்குதல் வந்து மிகப்பெரிய தாக்குதல். 1500 1400 மக்கள் கொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அதிகமாக பெண்களை வந்து நாம் அந்த வீடியோவை நான் பார்க்கும்போது சின்ன குழந்தை இவ்வளோதான் இருக்குது, அந்த குழந்தை சின்ன பையன், அவனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு நடந்துக்கிட்டு அந்த குழந்தையால் நடக்க கூட முடியல, ஆனால் நடக்க வச்சு தான் கூப்பிட்டு போய் அந்த பெண்களை சின்னாபின்னம் பண்ணி உலகத்திலே மிகப்பெரிய வலிமையான ஒரு தேசம், உலகத்திலே மிக வலிமையான தேசம். எல்லாம் சொல்லுவாங்க நாங்கள் வல்லரசு, இவங்க வல்லரசு, அவங்க வல்லரசுன்னு. இஸ்ரவேல் தேசத்தினுடைய வலிமை வந்து ஆண்டவர் கொடுத்த வலிமை. அது இஸ்ரவேல் தேசத்தை அழிக்க ஒருவரால முடியாது. இஸ்ரவேல் தேசம் வந்து இன்னைக்கு 50 இஸ்லாமிய நாடுகள் இருக்குது. இன்னும் ஒரு 50 நாடு சேர்ந்தாலும் இஸ்ரேலை எதிர்கொள்வது ரொம்ப முடியாத விஷயம். ஏன்னா ஆண்டவர் கரத்தில் இருக்கிற தேசம் தான் இஸ்ரவேல்.
இஸ்ரவேலு ஆண்டவர் கரத்தில் இருக்குது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களிலே குடியேற்றுவிப்பேன். அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். அவாந்திரம்னா வனாந்திரமான ஸ்தலங்கள் கட்டப்படும் என்றார் ஆண்டவர். வனாந்திரமான ஸ்தலம் இன்னைக்கு சொர்க்க பூமியா இருக்கு. குறுகிய காலத்தில் இந்த 60-70 ஆண்டுகள்ல அந்த தேசத்தினுடைய வளர்ச்சி உலகத்தில் எந்த தேசத்தினுடைய வளர்ச்சியும் இல்லை. அந்த அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி. பாழாக்கப்பட்ட தேசம், கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். இன்றைக்கு இஸ்ரவேலுடைய தேசத்து மாதிரி 500 மடங்கு பெரிய நிலப்பரப்பில் கூட அவ்வளவு விளைச்சல் இல்லை. அந்த அளவுக்கு விளைச்சல் ஆண்டவர் கொடுக்குறாரு. அதுக்கு என்ன காரணம்னா, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ கையிட்டு செய்கிற வேலை வாய்க்கவே வாய்க்கும், நீ எது செஞ்சாலும் அது வளர்ச்சி அடையும் அப்படின்றாரு. அதுபோல ஆண்டவர் அவர்கள் கரத்துல வச்சுக்கின்னு அவர் பாதுகாக்கும் போது வேறொருவரெல்லாம் அதை அந்த தேசத்தை பிடிச்சிருவோம், இது எடுத்துருவோம்னு சொல்றது ஏத்துக்க முடியாது. இந்த காலகட்டத்தில் தான் ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னது தான் இது. இனிமே இஸ்ரவேல் தேசம் ஒரு காலத்தில் அவர்கள் எப்படியோ இருந்தார்கள், உலகமெங்கும் சுற்றித் திரிந்தார்கள். இனி அவர்கள் ஒரு தேசமாகவும் ஒரு கட்டமைப்பாகவும் உலகத்தின் மிக வலிமையான சக்தியாக இருக்கும்போது அவர்களிடத்தில் போய் அவர்களுடைய குடிமக்களை கொல்வதோ, அவர்களை தொந்தரவு செய்வதோ, அவர் நாட்டில் தற்கொலை தாக்குதல் செய்வது என்பது அவர்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆனால் அதனுடைய மறு பாதிப்பு பார்த்தீங்கள் என்றால், அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாக கூடிக்கொள்வார்கள். இந்த வசனத்தை பார்த்தீங்களா? அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் ஜாதிகள் எல்லாம் அது விரோதமாக கூடிக்கொள்ளும். இன்னைக்கு அதாங்க நடக்குது. அல்லக்ஸா மசூதி எங்க இருக்குதுன்னா ஜெருசலேத்தில் இருக்குது. ஜெருசலேம் எங்களுக்கு பாதியா பங்கிட்டு கொடுன்னு அவர் கேட்குறாங்க. ஒரு நாட்டினுடைய தலைநகர் அது. இவர்கள் சென்ற ஆட்சி செய்த இடத்துலயாவது ஏதாவது ஒரு வழிபாட்டு தலத்தை கட்டுவது, அங்கே பிரச்சனைகள் உருவாகுது. இது நம்ம தேசத்திலையும் பார்த்துருக்குறோம், துருக்கிலையும் பார்த்துருக்குறோம். துருக்கியில் நிறைய சர்ச்சுகள் அந்த காலத்தில் சின்ன சின்னதாக கட்டின சர்ச்சுகள் எல்லாம் மசூதிகளாக மாற்றி வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கும் அங்கே டூர் போனால் பார்க்கலாம், அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. எவ்வளோ அற்புதமான வசனங்க இது. இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்ன மாதிரி வசனம் சொல்றாரு பாருங்க. என்ன தூங்குறது உறங்குறதுன்னா ரெண்டும் ஒன்று தான். உறக்கம் என்பது சின்னது. இந்த குழந்தை பால் குச்சி வேணா உறங்கும் பார்த்துருக்கீங்களா? எம்மாம்மா குழந்தை உறங்குது போய் தூங்க வச்சிருன்னுவாங்க. உறக்கன்றது ஆரம்ப நிலை, சும்மா அப்படி கண்ணை மூடி தருகிறது. அந்த செயல் கூட செய்ய மாட்டார் ஆண்டவர். தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. இன்னைக்கு 1000 சேட்டலைட் விட்டுனுங்கிறாங்க. இன்னைக்கு எப்படா ஸ்கூல்ல கமாண்டர்ஸ்லாம் இஸ்ரேல் காலி பண்றாங்க, அமாஸ் தலைவரெல்லாம் காலி பண்றாங்களே, எப்படி இது சாத்தியம்? எப்படி சாத்தியம்? இதுதான் சாத்தியமே. ஆண்டவர் தூங்குறதில்லை உறங்குறதில்லை, அவங்களுக்கு வெளிப்படுத்தினே இருப்பார். அதுக்குரிய நவீனமான கருவிகள் எல்லாமே அவர் வாங்கி அவர்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. சாலமோன் ஆண்டவரத்தில் கேட்குறாரு, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுன்றாரு. ஆண்டவர் என்ன கேட்கும்போது நம்மன்னா என்ன கேட்போம்? வீடு, காரு, பங்களா, நிறைய பொருள் வசதிகள் அப்படின்னு கேட்போம். ஆனால் சாலமோன் என்ன கேட்குறாரு? ஞானத்தை கேட்குறாரு. அவர் யாரு? அவர் ஒரு யூதர். அந்த வழியில் வந்தவர்கள் தான் இப்போ இருக்கிற யூத ஜனங்கள். அவங்க என்ன ஞானத்தை கேட்டார்? அந்த ஞானத்தின்படி தான் இன்னைக்கு உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட எல்லா கண்டுபிடிப்புகளும் யூதர்கள், கிறிஸ்தவர்கள், நம்மை போன்ற கிறிஸ்தவர்கள், இவர்கள் தான் இந்த உலகத்தை எல்லா பொருட்களாலும் கண்டுபிடிச்சு கட்டமைச்சிருக்கிறார்கள். ஒரு சிமெண்ட்டுக்கு இல்லைன்னா இந்த பூமியில எந்த பில்டிங், எவ்வளவு பேர் பில்டிங் கட்ட முடியும்? ஏதோ ராஜாக்கள் உதவியா இருக்கிற மந்திரிகளும் அவர்கிட்ட பணம் பெற்று பாட்டு பாடி பணம் பரிசு பெறவங்களும் தான் கட்ட முடியும். நம்மளால முடியுமா? சாதாரண மக்களால? ஆனா இன்னைக்கு எல்லாரும் பாதுகாப்பான ஒரு வீடுகளை கட்டி மழை வெயிலுக்கு அப்பாற்பட்டு வாரோம்னா அதுக்கு என்ன காரணம்? சிமெண்ட். இந்த உலகத்தையே மாற்றி அமைத்தவர்கள் 7 யூதர்கள்.
கரண்ட் கண்டுபிடிச்சப்போ தான் இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த சூழலுமே மாறுது. அவர் ஒரு யூதர். சிமெண்ட் கண்டுபிடிக்கும் போது, லைட் கண்டுபிடிக்கும் போது, மோட்டார் என்ஜின்லாம் கண்டுபிடிக்கும் போது, ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் இந்த உலகத்தை மாற்றியதே. அந்த அளவுக்கு வலிமை மிக்கவர்கள் ஒரு தேசத்தில் வாழும்போது இந்த உலகத்துக்கு எவ்வளவு கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. அவ்வளவு. ஏன் பெட்ரோல் கண்டுபிடிச்சது மட்டும், இன்னைக்கு அரபு தேசத்தில் பெட்ரோல் இருக்கலாம், ஆனா அதை கண்டுபிடித்தவர்கள் யாரு? இத்தனைக்கும் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல 1932ல அங்க கண்டுபிடிச்சது வந்து அமெரிக்கா தான் கண்டுபிடிச்சது. சவுதி அரேபியாவில் பெட்ரோல் 1932ல தான் கண்டுபிடிச்சது. அதுக்கு முன்னாடிலாம் ஒரு நிலைமையெல்லாம் வரலாறு எடுத்து படிங்க. இது ரஷ்யாவும் அமெரிக்கா 800லேயே 850-60லேயே வந்து அமெரிக்காவில் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே ரஷ்யாவில் கண்டுபிடிக்கிறான். ரஷ்யா வந்து பார்த்துட்டு அந்த பெட்ரோல் கச்சா எண்ணெய் பூமிக்கு மேலே வந்து போகுது. அப்போ கூட அந்த மக்களுக்கு தெரியல அது என்னன்னு. ரஷ்யா இது நான் ரோடு போட தார் ரோடு போட வேணும், ரோடு போட வேணும், நான் எடுத்துகிட்டு போகிறேன், தண்ணி கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டான். ஆனால் அமெரிக்கா உண்மையை சொல்லி இது விலை மதிப்பு உள்ளது, இது பேர் கருப்பு தங்கம், இது தங்கத்துக்கு ஒப்பானது, இதை வச்சு இதை செய்யலான்னு சொல்லிட்டு அவர்கள் கண்டுபிடிச்சி அதை ப்ராசஸ் பண்ணி பெட்ரோலாகவும் டீசலாகவும் கெரோசினாகவும் பிரித்து அந்த மக்களுக்கு அதை சந்தையில் விற்று பணமாக கொடுத்துருவோம். அதனால தான் அமெரிக்கா சொல்கிறதே இந்த சவுதி அரேபியா கேட்குது, சும்மா கேட்கல. சவுதி அரேபியா ஏன் கேட்குது அமெரிக்காவுக்குன்னா இதான். அதனால அந்த கண்டுபிடிப்புகள்லாம் கொடுத்து பார்த்து எல்லாத்தையும் செய்தவர்கள் அவர்கள் தான், யூதர்கள் தான். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சமிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிற மக்களை நான் சபிப்பேன்றார் ஆண்டவர். ஆண்டவர் கண்ணுக்குள்ள இருக்கிறார் யூத மக்கள். அவர்களோட வந்து நட்போடு பழகி வாழ முயற்சி பண்ணணுமே தவிர அதை விட்டுட்டு அவர்களை கொல்றது, அவர்களுக்கு விரோதமாக செய்யறது. இனி ஒரு காலத்திலும் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை ஒரு காலத்தில் தண்டிச்சாரு, தேசமெங்கும் துரத்தி அடிச்சாரு. அது காரணம் அவர்கள் விக்கிரக ஆராதனை ரொம்ப கேடு உள்ளதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தார். இனி ஒரு காலத்திலும் இஸ்ரேல் மக்களை ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒருத்தர் சொல்றாரு, இங்க ஈரானில் இருக்கிறவங்க ஈரானுடைய நட்பு தீவிரவாத அமைப்பெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, மேப்லேருந்து எடுத்துருவோம், அதை இப்படி அழிச்சிருவோம் அப்படி அழிச்சிருவோன்றாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. சூரியன் பகல் வெளிச்சத்துக்காகவும் சந்திர நட்சத்திர நியாமங்கள் இரவு வெளிச்சத்துக்காகவும் கட்டளையிட்டவரும் அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிறவரும் சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ளமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த நியாமங்கள் எனக்கு முன்பாக இல்லாதபடிக்கு ஒழிந்து போனால் அப்போது இஸ்ரவேல் சந்ததியும் எனக்கு முன்பாக என்றைக்கும் ஒரு ஜாதியாக இராதபடி அற்றுப்போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி சொன்னார் பார்த்தீங்களா? சூரியனும் சந்திரனும் இந்த பூமியில இல்லாத போனாதான் எனக்கு முன்பாக இஸ்ரவேல் சந்ததி இல்லாத போகும்ன்றார். சூரியன் சந்திரன் இல்லாத போனா என்ன ஆகும்? ஒட்டுமொத்த பூமியே இல்லாத போகும். இதெல்லாம் வந்து இவர்கள் என்ன செய்யணும்னா, கிறிஸ்தவ பரிசுத்த வேதாகமாகிய பைபிளை படிக்கணும். அதில் யூத மக்களை குறித்து என்ன சொல்லி இருக்குதுன்னு பார்க்கணும். ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு பைபிளில் சொல்லப்பட்டது தான் இந்த உலகத்தில் அத்தனையும் அன்றைக்கும் நடந்தது, இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்குது, இனிமேலும் நடக்கும். ஏன்னா அதுதான் பரிசுத்த வேதாகம். இன்னைக்கு கிறிஸ்துவ மக்கள், ஏன்னா என் பிள்ளைகளுக்கு நான் அநேக ஞானத்தை கொடுப்பேன்றார். யார் அந்த பிள்ளைகள்? சரீர பிரகாரமாக வந்து யூதர்கள் தான் அவர்களுடைய பிள்ளைகள். ஏன் நம்மெல்லாம் அவர்கள் பிள்ளைகள் இல்லை? நாமளும் அவர் பிள்ளைகள் தான். கிறிஸ்தவர்கள் வந்து ஆவிக்குரிய பிள்ளைகள், யூதர்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். யூதர்கள் வந்து நேரடியாக சரீர பிரகாரமான பிள்ளைகள். மற்றவங்க எல்லாம் எப்படின்னா, மற்றவங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், ஆனால் அவர்கள் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறார்கள். யூதர்கள் அறிந்தும் உணர்வு இல்லாமல் இருந்தார்கள். கிறிஸ்தவர்கள் மாத்திரமே ஆண்டவரை அறிந்து உணர்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பந்தியில பங்கு கொள்கிற அளவுக்கு உறவு ஏற்படுத்தி கொண்டார்கள். அப்படி இருக்கும்போது ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தின் மூலமாக தான் இஸ்ரேல் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் மக்களை, இஸ்ரவேல் புத்திரரை வடதேசத்திலும் தாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசங்களிலும் வரப்பண்ணி கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள். அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவர்களுடைய தேசத்துக்கு அவர்களை திரும்ப வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதாங்க திரும்பி வரப்பண்ணி ஆண்டவர் செஞ்சு எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. இன்னி
இஸ்ரவேலோட சமாதானமாக போகிறத விட்டுட்டு இவர்கள் போர் முடிக்கணும் போர் நிறுத்துன்னா எங்கேருந்து நிறுத்துறது? அவர்களுடைய குடிமக்களை அவர்கள் உயிருக்குயிராக எல்லாருமே எல்லா மக்களையும் உயிருக்குயிராக நேசிப்பார்கள். ஒரு யூதர் இருந்தால் அந்த உலகத்தை மாற்றி அமைக்க முடியும். அப்படி மாற்றி அமைத்தவர்கள் அநேகர் உண்டு. அவர்களுடைய சந்ததியையும் அவர்களுடைய குடிமக்களையும் அவர்கள் ஒவ்வொருத்தரையும் ஆப்பிரிக்கா நாடுகள்லாம் சென்று விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. யூத மக்களை இவர்கள் அடித்து துரத்தியிருக்காங்க. ஆப்கானிஸ்தான்ல இருந்தவங்க எல்லாம் ஐரோப்பா போயிட்டாங்க. இதே ஈரான் போனாங்க, 20 லட்சம் பேர் அடித்து துரத்துனாங்க ஆப்கானிஸ்தான் மக்களை. ஆனால் அப்படி அல்ல, இவர்கள் விலை கொடுத்து வாங்கி வந்திருக்காங்க தான் மக்களை. அப்படி இருக்கும்போது விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. அவர்கள் எந்த சூழ்நிலையும் தான் மக்களுக்காக நான் எவ்வளவு கீழே இறங்கி சண்டை போடுவாங்களோ தவிர ஒருபோதும் விட மாட்டாங்க. அதனால இஸ்ரேலோடு சண்டை போட்டு விட்டு சமாதானமாக போகணும். சமாதானமாக போனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்பட்ட முழு தேசம் ஒரு நாள் கண்டிப்பாக இஸ்ரேல் தேசத்திடம் வந்தே தீரும். அங்கே ஆலயம் கட்டியே தீருவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆலயம் கட்டியே தீருவாங்க. அவர்களுடைய தேசமான லெபனானும் கிறிஸ்துவ நாடாக இருந்தது. எல்லாமே தீவிரவாதிகளுடைய அட்டுழியத்தினாலையும் சிரியாவில் சண்டை, லெபனானில் இது ஜோர்டானில் சண்டை, ஈராக்கில் சண்டை, இந்த போர்களிலெல்லாம் எல்லாம் லெபனான் பக்கம் ஓடி வந்து அங்கே உள்ள கிறிஸ்துவ மக்களை மைனாரிட்டி ஆகி இவங்க மெஜாரிட்டி ஆகிட்டாங்க. இப்படி பிடிக்கப்பட்ட நாடு தான் லெபனான். இப்படி இவர்கள் செஞ்சுட்டு இன்னைக்கு இஸ்ரேல் போர் நிறுத்தினா அவர் மக்களை ஒரு மாதம் ஆச்சா, ஒரு 2 மாதம் ஆனப்பே அவர்கள் மக்களை விடுவிச்சுட்டு இருந்தா என்ன அடிப்பாங்க? இன்னும் 1 மாதம் அடிப்பாங்களா? நின்று போயிருக்கும் போர் எப்போவோ. அதை விட்டுட்டு அவருடைய பிள்ளைகளை வச்சுக்கின்னு போர் நிறுத்தினா எந்த காலத்திலையும் அவர்கள் போர் நிறுத்த மாட்டாங்க. அவர்களுடைய பிள்ளைகளை, அவர்களுடைய மக்களை, அவர்களுடைய குடிமக்களை விடாத வரைக்கும் அவர்கள் எந்த சூழ்நிலையும் போர் நிறுத்த மாட்டாங்க. அவர்கள் அதே மாதிரி இஸ்ரவேலை எந்த சூழ்நிலையும் அழிக்க முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய கரத்தில் இருக்கு. ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற தேசத்தை பிடுங்க முடியுமா யாராவது? அது அவர்கள் வேதத்தை படித்து வேதத்தின் மூலியமாக அவர்களுக்கு சொல்லப்பட்டது, வேதத்தில் சொல்லப்பட்டது தான் இன்று உலகத்தில் நடந்து கொண்டிருக்குது. ஒவ்வொருவரும் உணரணும். அதை உணராத வரைக்கும் இஸ்ரவேலை அழிச்சிடலாம், பிடிச்சிடலாம், என்ன வேணால் செய்யலாம்னு நினைப்பாங்க. ஆனால் இஸ்ரவேலுக்கு சின்ன சின்ன சேதங்கள் ஆண்டவர் நான் உன்னை மட்டாய் தண்டிப்பேன்னு வேதத்தில் சொல்கிறார். அந்த மட்டாய் தண்டிக்கிற சம்பவம் இருக்குது. ஏன்னா இன்னமும் அங்கே பாவங்கள் சிலர் இந்த ஆணோடு ஆண் திருமணம், பெண்ணோடு பெண் திருமணம்லாம் பண்ணுற சூழல்லாம் இருக்குது. இஸ்ரவேலுக்கு ஆதரவாக இந்த உலகத்தில் எந்த தேசத்தையும் ஆண்டவர் திசை திருப்பி கொடுப்பார். அப்படி இல்லை என்றால் ஆண்டவரே அவருடைய தூதர்களை அனுப்புவார். அதனால் இஸ்ரவேல் தேசத்தை எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு தேசத்தையாலும் அழிக்க முடியாதுன்றதை சொல்லிட்டார். இஸ்ரவேல் தேசம் அழிதுன்னா இந்த பூமியில் சூரியனும் சந்திரனும் மறைந்தால் ஒழிய இஸ்ரவேல் தேசம் என் முன்னாடி இருந்து அற்று போகாது என்று தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால் புரிஞ்சுக்கணும், சமாதானத்தை தான் நாம் விரும்புகிறோம். எந்த மக்கள் மறிப்பதையும் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனாலும் அதில் ஒரு நியாய நீதியை பார்க்க வேண்டும். கிறிஸ்துவ மக்களை துன்புறுத்துகிற நாடுகள் இன்றுமும் நிறையா இருக்குது. எந்த கிறிஸ்துவ நாட்டிலையும் எந்த இஸ்லாமியரையும் துன்புறுத்துனதே கிடையாது. ஏன்னா அவர்கள் குற்றங்கள் செய்தால் மாத்திரமே தவிர அவர்கள் போராட்டத்திலேயோ அதில் ஈடுபட்ட இன்னைக்கு இங்கிலாந்து, பிரான்ஸு இதெல்லாம் ரொம்பவும் உலகத்தில் பேர் பெற்ற ஒரு தேசங்களாக ஒரு கட்டத்தில் இருந்தது. இன்றைக்கு ஆப்கானிஸ்தான் போராலையும் ஈராக் போராலையும் மற்ற நாடுகளுடைய இஸ்லாமிய நாடுகள், ஆப்பிரிக்கா நாடுகள் இந்த போராளி அங்கே உள்ள இஸ்லாமியர்கள் அங்கே அகதியாக போய் இன்றைக்கு அந்த தேசத்தினுடைய நிலைமையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இதெல்லாம் யாரும் வரலாறு இதெல்லாம் மறுத்து ஒன்றா பேசலாமே தவிர, பேச்சுக்கு பேசலாம் மறுத்து, ஆனால் நிரூபிக்கலாம் முடியாது. ஆனால் நிரூபிக்கிறதுக்கு வேதத்தில் அநேக ஆதாரங்கள் இஸ்ரேல் தேசத்தை குறித்து இருக்குது. இஸ்ரேல் தேசத்தை யாராலையும் ஒன்று செய்ய முடியாது. அதே போல் எல்லா தேசமும் அமைதியாக வாழணும்னு தான் நாம் விரும்புகிறோம். ஆண்டவர் இந்த பூமியில் சமாதானத்தை ஏற்படுத்துவார் என்று ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்து கொண்டு எல்லா மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று, உலகில் உள்ள அனைத்து மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட இடத்தில் வேண்டுதல் செய்து கொண்டு இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு என்றென்றைக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.